அன்பான மாணவர்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா தொற்று நேரத்தில் வீணாக அங்கங்கே அலையாதுங்க. படிப்பு வீட்டில் இருந்தே படிப்பதற்கு வசதியாக இணையதளம் வழியாக அனைத்து ஆசிரியர்களும் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த இணையதளத்தில் அந்த கூகுள் மீட்டு இந்த மாதிரி விஷயங்களில் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள முடியாமல் பல மாணவர்கள் இருப்பதால் நாம் இந்த வீடியோவை யூடியூப் வாயிலாக போடுறோம். அதை மாணவர்கள் அவர்களுக்கு எப்போது ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ, சரியான நேரம் கிடைக்கிறதோ, அல்லது கையில் அலைபேசி கிடைக்கிறதோ அப்போது யூடியூப்பை போட்டு திரும்ப திரும்ப போட்டு இந்த பாடத்தை திரும்ப திரும்ப பார்த்து புரிந்து கொண்டு அதற்குரிய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுக்கணும். புரிஞ்சிருக்கா, புரியலையா, எது புரியலை, என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம தனி வீடியோ திரும்ப கூட போட்டுக்கலாம். எது புரியலையோ அதை புரியும்படியாக மீண்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நடத்திடலாம். எனவே அதை எல்லா மாணவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கேட்டுட்டு அது பாட்டுக்கு அமைதியாக நெஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து 2வது பாடத்தில் மனித இனப்பெருக்கம், அதில் ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம் எல்லாம் விவரித்து முடித்தாச்சு. இந்த 3வது பகுதியில் இனச்செல் உருவாக்கம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இனச்செல் என்றால் ஆண்களில் விந்து செல், பெண்களில் அண்ட செல், அதை உருவாக்குவது தான் இனச்செல் உருவாக்கம். அப்போ இந்த இனச்செல் உருவாவதற்கு நம்ம அடிப்படையாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், செல் பிரிதல் அப்படிங்கிறது நடந்தால் தான் ஒரு செல் 2 செல் ஆக முடியும். ஆனால் இந்த இனச்செல் உருவாவதற்கு என்ன பிரிதல் நடைபெறணும்? கூன்றல் பகுப்பு, மியாசிஸ், குன்றல் பகுப்பு அப்படிங்கிறது நடைபெறணும். குரோமோசோம் நம்பர் பாதியாக என்ன செய்ய வேண்டும்? குறைய வேண்டும். நீங்கள் மனிதன் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய சாதாரண செல்களில் 46 குரோமோசோம் இருக்கிறது. 46 குரோமோசோமும் 23 ஜோடிகளாக அல்லது 23 இணைகளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. 23 இணைகள்னால் அமைப்பொத்த குரோமோசோம்கள். ஒரு குரோமோசோம் மாதிரி இன்னொரு குரோமோசோம், அப்போ அது வந்து ஒரு ஜோடி, ஒரு இணை. இவ்வாறு 23 இணைகள் வரிசையாக என்ன செய்கிறது? இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 23 இணைகளில் ஒரு செட்டு அப்போ அப்படியே 23 மேலே, அடுத்த 23 கீழே அப்படி என்று பிரியணும். பிரிஞ்சு குரோமோசோம் நம்பர் பாதியாக என்ன செய்ய வேண்டும்? குறைய வேண்டும் இனச்செல் உருவாகும் பொழுது. இதுதான் அதில் நம்ம அடிப்படை. அப்போ அந்த சாதாரண செல்களில் உள்ள குரோமோசோம்களில் 46 இருக்கிறத 2 செட்டாக இருக்கிறதுனால 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் படிச்சிருப்போம். இல்லை ரெட்டை மயம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ரெட்டை மயம். அப்போ அது ஒரு தான் பிரியும் பொழுது ஒற்றை மயம், n நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தைகள் புரிந்து கொள்ள வேணும். இன்னும் ஆங்கிலத்தில் டிப்ளாய்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரெட்டை மயம் டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு 3 மயம், டெட்ராப்ளாய்டு அப்படி போயிட்டே இருக்கும். அது படிச்சிருப்போம். அது செட்டாக கூட கூட இருந்துச்சுன்னா அது சின்ன உயிரினங்கள் அப்படி உண்டு, அது வேறு விஷயம். இப்போ நமக்கு இங்கே வந்து டிப்ளாய்டு அப்படின்னா ரெட்டை மையம், ஹேப்ளாய்டுனா ஒற்றை மையம். அந்த இனச்செல்களில் ஒற்றை மையம் தான் குரோமோசோம்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ டிப்ளாய்டுங்கிறத நீங்கள் எதை வச்சு டிஐ டிப்ளாய்டு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு, கார்பனில் 2 ஆக்சிஜன், டை 2 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கிறது கார்பன் டை, உங்களுக்கு தெரியும். டைங்கிறதும் உச்சரிக்கலாம், டீன்னு உச்சரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டிப்ளாய்டு அப்படிங்கிற உச்சரிக்கணும். ஸ்பெல்லிங் அதே தான். ஆக டிப்ளாய்டு அப்படின்னா ரெட்டை மையம், ஹேப்ளாய்டு அப்படின்னா ஒற்றை மையம், ட்ரிப்ளாய்டுனா 3 மையம். அதை போயிட்டே இருக்கும். அது இருக்கட்டும். சரி, இப்போ வந்து இந்த இனச்செல் உருவாகும் பொழுது வந்து அப்போ பாதியாக குறைய வேண்டும் அந்த குரோமோசோம் எண்ணிக்கை. அப்போ ஆண்களில் விந்து செல் உருவாகுது, பெண்களில் அண்ட செல் உருவாகுது. இந்த உருவாகிறதுல ஆண் இனச்செல் உருவாக்கம், பெண் இனச்செல் உருவாக்கத்தில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது? இது நமது புத்தகத்திலேயே அந்த படங்கள் போட்டு கிளீனாக வச்சுருக்கிறாங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து ரெட்டைமைய குரோமோசோம்கள் வந்து ஒற்றை மையமாகுது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம அந்த புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே அந்த படத்தை பார்த்து இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அது ஆண் செல், ஆண் இனப்பெருக்க செல் விந்து செல் உருவாகிறதுக்குரியது எப்படி, அண்ட செல் உருவாகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத சரியாக புக்கை பார்த்து புரிந்து கொள்வோம் வாங்க. பாலினப்பெருக்க உயிரிகளில் முதல்நிலை பால் உறுப்புகளிலிருந்து விந்துக்களும் அண்டங்களும் உருவாகும் நிகழ்ச்சி இனச்செல் உருவாக்கம் எனப்படும். அதை குறித்து வச்சுக்கிடுங்க. இனச்செல் உருவாக்கம் எனப்படும். விந்து செல் உருவாக்கம்
விந்தகங்களில் விந்தக நுண்குழல்களில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். விந்தக நுண்குழல்களில் என்ன செய்து விந்து செல் உருவாக்கம் நடைபெறுகிறது. அது கரு மூளை இனச்செல் பிரைமாடியல் ஜெம் செல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த படத்தை பார்த்து இந்த அண்ட செல் உருவாக்கம் விந்து செல் உருவாக்கத்துக்கும் ரெண்டுக்கும் உள்ள எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குள்ள வேற்றுமை அப்படி பார்க்கணும். இப்போ விந்து செல் உருவாக்கம் விந்து செல் உருவாக்கம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இன்னைக்கு எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் வேண்டாம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட செல் உருவாக்கம் ஊஜெனிசிஸ். விந்து தாய் செல் ஸ்பெர்ம் மதர் செல் இல்லைன்னா இன்னொன்று அது ஸ்பெர்மட்டோகோனியா ரைட். இந்த விந்து தாய் செல்லில் உங்களுக்கு உள்ளே போட்டிருக்காங்க 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இரட்டை மைய குரோமோசோம் உள்ள என்ன செய்யுது இருக்குது. செல் பிரிதல் மறைமுக செல் பிரிதல் இது மைட்டாசிஸ் நடந்துட்டு மீண்டும் நிறையா முதல்நிலை விந்து செல்கள் உருவாகிறது. முதல்நிலை விந்து விந்து செல்லுக்கும் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான், எந்த வேறுபாடும் இல்லை. இப்படி நிறைய விந்து செல் முதல்நிலை விந்து செல் என்ன செஞ்சுருக்குது உருவாகிருக்குது. முதல்நிலை விந்து செல்லேருந்து தான் அடுத்து என்ன நடக்குது குண்டல் பகுப்பு மியாசிஸ் 1, 2 நீங்கள் படிச்சிருப்பீங்க. குண்டல் பகுப்பு 1 குண்டல் பகுப்பு 2. குண்டல் பகுப்பு 1ல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரோமோசோம் நம்பர் பாதியாக என்ன செய்ய விடுகிறது குறைந்து விடுகிறது. குண்டல் பகுப்பு 2ஆம் நிலை விந்து செல்லில் n நம்பர் ஆஃப் குரோமோசோம் எந்த இடத்துல குறையுதுங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. முதல்நிலை விந்து செல் வரைக்கும் இரட்டை மைய குரோமோசோம்கள் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம். 2ஆம் நிலை விந்து செல்லில் தான் என்னது n நம்பர் ஆஃப் குரோமோசோம். முதல் குண்டல் பகுப்புலேயே நடந்துருது. 2வது குண்டல் பகுப்பில் திரும்ப ஏற்கனவே உங்களுக்கு மியாசிஸ் நடந்து முடிஞ்ச உடனே கடைசியில் 4 செல் சின்ன வகுப்புலேயே படித்தது தான். அந்த செல்களுக்கு பேர் ஸ்பெர்மாட்டிட். இந்த ஸ்பெர்மாட்டிட்டுங்கிறது இப்போ விந்து செல் மாதிரி இருக்குதா, அதுக்கு தலை கழுத்து நடுப்பகுதி வால் நீச்சல் அடிக்கிறதுலாம் இல்லை, அந்த மாதிரி உருவாகுது முதல்ல ஸ்பெர்மாட்டிட். அதுக்கு பிறகு இந்த ஸ்பெர்மாட்டிட் முதிர்ந்த விந்து செல்லாக மாறும் நிகழ்ச்சிக்கு தான் பேர் என்னது ஸ்பெர்மியோஜெனிசிஸ். அப்போ இன்னும் முதல்ல நினைச்சுக்கணும் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் விந்து செல் உருவாக்கம். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கலாம் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். மொத்தத்தில் அவ்வளவுக்கும் சேர்ந்து ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். அதே சமயத்தில் அந்த ஸ்பெர்மாட்டிட் முதிர்ந்த விந்து செல்லாக ஸ்பெர்மெட்டோசோவா அப்படி மாறுறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ரெண்டுக்குள்ள வேறுபாடு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அந்த எந்த இடத்துல இரட்டை மைய குரோமோசோம்கள் ஒற்றை மையமாகுது எங்கே ஆகுது. முதல் நிலை விந்து செல் 2ஆம் நிலை விந்து செல் ஆகும்போது குரோமோசோம் நம்பர் பாதியாக என்ன செய்கிறது குறைகிறது. அவ்வளவுதான் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் விந்து செல் உருவாக்கத்தில் இப்போ ஒரு முதல்நிலை விந்து செல்லிருந்து 4 விந்து செல் என்ன செய்கிறது உருவாகிறது. அதே சமயத்தில் அண்ட செல் உருவாக்கம் ஊஜெனிசிஸ் அதில் அப்படி எப்படின்னு பாருங்கள். அண்ட தாய் செல் இங்கே விந்து தாய் செல் மாதிரி அங்கே அண்ட தாய் செல். அதே மறைமுக செல் பிரிதல் மைட்டாசிஸ் அது மூலமாக நிறைய அண்ட தாய் செல்லிருந்து நிறைய முதல்நிலை அண்ட செல் என்ன செய்கிறது உருவாகிறது. அதுவும் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் பார்த்துக்கிடுங்க. அப்போ அதிலிருந்து திரும்ப மியாசிஸ் உருவாகிறது. முதல்நிலை அண்ட செல் 2ஆம் நிலை அண்ட செல்லாகவும் முதல் துருவ உறுப்பாகவும் பிரிகிறது. இந்த பிரிவு சமமாக இருப்பது இல்லை. 2ஆம் நிலை அண்ட செல் பெருசாகவும் முதல் துருவ உறுப்பு சிறிதாகவும் அதில் உள்ள அந்த உட்கரு பாதியாக உட்கரில் உள்ள குரோமோசோம் நம்பர் பாதியாக என்ன செஞ்சிருது குறைஞ்சிருது. n நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்துடுது. ஆனால் சமமாக பிரியாகாமல் முதல் துருவ உறுப்பும் 2ஆம் நிலை அண்ட செல்லும் உருவாகுது. இதுதான் அந்த விந்து செல் உருவாக்கத்துக்கும் அண்ட செல் உருவாக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு. அவ்வளோதான். அப்புறம் 2வது குண்டல் பகுப்புலையும் அதே மாதிரி திரும்பவும் 2ஆம் துருவ உறுப்பும் முதிர்ந்த அண்ட செல்லும் உருவாகிறது. ஆக என்ன நடக்குது, ஒரு முதல் நிலை அண்ட செல்லிலிருந்து ஒரே ஒரு முதிர்ந்த அண்ட செல் தான் உருவாகுது. நீங்கள் இங்கே விந்து செல் உருவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்நிலை விந்து செல்லிருந்து 4 விந்து செல் உருவாகிறது. இதுதான் இதுக்குள்ள அடிப்படையாக விந்து செல்லாக்கத்துக்கும் அண்ட உலகம் வேறுபாடு என்ன ஒரு கேள்வி கேட்டால் நான் பாட்டு எழுத வேண்டியதான். சரிங்களா, அதை எழுதுங்க. மற்றபடி இனி இதை ஈஸியாக நீங்கள் அதை மீதியாக தெரிஞ்சு படிச்சுக்கலாம். இப்போ விந்தகத்துக்குள்ளே கரு மூல இனச்செல்கள் இருக்குது. செமினிபரஸ் டிபியூல்ஸ் இந்த விந்து நுண்ணாக்க குழல்களில் தான் இருக்குது. அது விந்தகங்களுக்குள்ள மத்தி பகுதிக்கு நகர்ந்து சென்று அந்த விந்து நுண் குழல்களில் உள்ள மத்திய பகுதிக்கு நகர்ந்து சென்று அது பிரியதுக்கு துவங்குகிறது. பிரியும் பொழுது விந்து தாய் செல்களாக நிறைய உருவாகுது. இந்த பிரிவு இந்த மறைமுக செல் பிரிவு அதாவது மைட்டாசிஸ் திரும்ப திரும்ப
விந்து தாய் செல்கள் நிறையா வாழ்நாள் முழுவதும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது எங்கே? ஆண்களில். பெண்களில் அந்த மாதவிடாய் நிகழ்ச்சி முடிஞ்ச மாதவிடாய் நிறைவு மெனோபாஸ் பீரியடும்பாங்க. அதுக்கு பிறகு அங்கே வந்து அண்ட செல் என்ன செய்யாது, உற்பத்தி ஆகாது. இங்கே வந்து நமக்கு தொடர்ந்து உற்பத்தி ஆகும். அது ஒரு வேறுபாடு தெரிஞ்சிக்க வேண்டிதான். இப்போ இந்த விந்தக நுண்குழல்களின் குறுக்குவெட்டு தோற்றம் ஒன்று போட்டு பாருங்க. இதான் இந்த குழலுக்கு அந்த குழலுக்கு உள்ள மத்தி பகுதி கொஞ்சம் உள்ளீடற்ற பகுதியாக இருக்கிறது. அங்கே தான் முதிர்ந்த செல்கள் விந்து செல்கள்லாம் என்ன செய்யும், அங்கே தான் வரும். சைடில் உங்களுக்கு ஸ்பெர்மாட்டிட் விந்து தாய் செல்லாம் உங்கள் சைடில் அந்த நல்லா பாருங்கள், அந்த ஒரு குழல். இப்போ செர்டோலி செல்கள் அதுவும் எங்கே இருக்குது, செமினிபரஸ் டிபியூல்ஸ்குள்ளே தான் இருக்கும், விந்து நுண்குழல்களுக்குள்ள தான் இருக்கும். அங்கே வந்து 2 செல் விந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல் செர்டோலி செல் வந்து நம்ம படிச்சுட்டு வர விந்து நுண்குழல்களுக்கு 2 குழல்களுக்கு இடையில தான் இடையீட்டு செல் நம்ம போட்டுட்டு பாருங்க. இடையீட்டு செல் 2 இது ஒரு குழல், அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இன்னொரு குழலுக்கு, அந்த குழலுக்கு இடையில 2 குழலுக்கு இடையில உள்ள செல் தான் இடையீட்டு செல் அல்லது லீடிக் செல். அது வந்து நமக்கு வந்து அந்த ஹார்மோனை செக்ஸ் ஹார்மோனை சுரக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். கேட்டுங்களா? இதான் அந்த உள்ள விந்தக நுண்குழல்களின் குறுக்குவெட்டு தோற்றம் தெரிஞ்சிடுங்க. சரி, இப்போ இந்த விந்து தாய் செல் அது முதல்நிலை விந்து செல்லாக உருப்பெறுகின்றன. எல்லாம் வந்து உள்ளீடற்ற மையப்பகுதியை நோக்கி செல்கின்றன. அங்கு அவை மாறுபாடடைந்து அளவில் பெரிதாகி முதல்நிலை விந்து செல்லாக உருப்பெறுகின்றன. இச்செல்கள் 23 இணை, அதாவது 46 குரோமோசோம் வரைக்கும் முதல்நிலை விந்து செல்ல இருக்கும். அதுக்கு பிறகு தான் குறையுது. இச்செல்களில் சில முதல் குண்டல் புகப்பின் விளைவாக 2ஆக பிரிந்து 2ஆம் நிலை விந்து செல்கள் 2ஆம் நிலை விந்து செல்லும்போது 23 குரோமோசோமாக பாதியாக என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருக்கு. சொன்னதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? பாதியாக என்ன செஞ்சுக்கிடுறது, குறைஞ்சிருக்கு. இந்த செல்கள் 2ஆம் குண்டல் புகப்பின் இறுதியில் 4 ஒற்றைமைய ஸ்பெர்மாட்டேட், எல்லாம் என் நம்பர் குரோமோசோம் உள்ளதை ஒற்றைமையத்தில் 4 ஸ்பெர்மாட்டேட்டுகள். இந்த ஸ்பெர்மாட்டேட்டுகள் முதிர்ந்த விந்து செல்லாக மாறும் நிகழ்ச்சிக்கு ஸ்பெர்மியோஜெனிசிஸ் பார்த்துக்கிடுங்க. இறுதியாக விந்து நுண்குழல்களின் உட்பகுதியில் மத்தியில் உள்ள உள்ளிட்ட பகுதியில் முதிர்ந்த விந்து செல்கள் விடுவிக்கப்படும் நிகழ்ச்சிக்கு விந்து செல் வெளியேற்றம் என்று பெயர். இப்படி ஒரு நடந்து முடிகிறதுக்கு ஒரு விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சி முழுவதுமாக நடந்து முடிவதற்கு எத்தனை நாட்கள்? 64 நாட்கள். அண்டர்லிமினேஷன் பண்ணும். 64 நாட்கள் என்ன செய்கிறது, விந்து செல் வளர்ச்சிக்கு ஆகுது. இது தொடர்ந்து ஆண்களில் பொறுத்த வரைக்கும் விந்து செல்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒரே எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் விந்து செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அதான் இப்போ இந்த 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 படத்தை பாருங்கள். விந்து தாய் செல்கள், மதர் செல், செர்டோலி செல்களுடைய பயன்கள் என்ன? விந்து செல்கள், இளம் விந்து செல்களுக்கு உணவளிக்கிற வேலை. அப்போ அதுவும் அந்த குழல்களுக்குள்ள விந்து நுண்குழல்களுக்குள்ளே தான் என்ன செய்து இருக்குது செர்டோலி செல்கள். முதல்நிலை விந்து செல், 2ஆம் நிலை விந்து செல், அப்புறம் ஸ்பெர்மாட்டிட் முதிர்ந்த விந்து செல் அங்கே உள்ள அந்த மைய உள்ளீடற்ற பகுதியில் என்ன செய்து வந்து இருக்குது. அதான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சரி, என்ன மாணவர்களே புரியுதா? இப்போ நம்ம வழக்கமாக வந்து ஸ்கூலில் பாடம் நடத்தும் பொழுது வந்து புத்தகத்தை எல்லாம் மாணவர்கள் மூடி வைக்க சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அப்படியே க்ளீனாக பாடத்தை நடத்தி முதல்ல புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு புத்தகத்தில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டுகள் இருக்குது நம்ம அதை குறித்து வைப்போம். இது நம்ம வழக்கமான நடைமுறை. இப்போ நம்ம இந்த இளைய வாயிலாக படிக்கும் பொழுது வந்து நமக்கு அதை மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் சும்மா அப்படியே கேட்டு பொழுது போயிடக்கூடாது. புத்தகத்தை பார்த்து அதில் கரெக்டாக எந்தெந்த இடத்துல என்ன இருக்குன்னு அடிக்கோடிட்டு வைத்து படித்தால்தான் நீங்கள் தொடர்ந்து ஒழுங்காக படிக்க முடியுங்கிறதுக்காக இப்போ அதிகமாக நம்ம அந்த புத்தகத்தை தான் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இருப்பினும் நீங்கள் புரியாததை கேளுங்க, அதை நம்ம தனியாக செஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து இன்னும் வந்து இனச்செல் உருவாகுதுன்னு சொன்னோம். அந்த இனச்செல்லை உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இனச்செல் வந்து பிறந்த குழந்தைக்கே வந்து இனப்பெருக்க உறுப்பு இருக்குது. ஒரு ஆண் பையன் சின்ன பையனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அங்கேயே ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகம் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அதேமாதிரி பெண்களில் அண்டகம் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும். இந்த வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வேணும் இல்லையா? எப்போ ஒரு வயது வரணும் இல்லையா? அது எப்படி நடக்குது, அதனுடைய ஹார்மோன் என்னென்ன ஹார்மோன் சுரந்து எப்படி அந்த விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைப்போதலமஸ் மூளையில் இருக்குது. அதான் உணர்வு சார்ந்த பகுதி. நம்மளுடைய கோபம், பயம், காமம் என்ற எல்லா உணர்வுகளுக்கும்
உள்ள அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூளையின் பகுதினா அது என்னது ஹைப்போதலமஸ். அந்த ஹைப்போதலமஸ் என்ன ஒரு ஹார்மோனை வெளியிடுது அப்படின்னா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர். கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர். கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர் கொனடோட்ரோபின் வெளியிடு ஹார்மோன். அதை வெளியிடுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்போ அதை சுரக்கும் பொழுது அது நேர பிட்யூட்டரி சுரப்பியில் தூண்டி விடுது. பிட்யூட்டரி சுரப்பி 2 முக்கியமான ஹார்மோனை சுரக்குது. FSH ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன். 2 ஹார்மோன். இந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கிள் நுண்பை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது விந்தகத்தில் இந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அந்த செமினிவரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து விந்து உற்பத்தி ஆகிறத தூண்டி விடுது. செமினிவரஸ் டியூபியூல்ஸில் தான் விந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி போன பாடத்திலே படிச்சிட்டோம். விந்து நுண்குழல்களில் 2 விந்து நுண்குழல்களுக்கு இடையில் உள்ள செல்கள் இடையீட்டு செல்கள். அந்த இடையீட்டு செல்லை தூண்டி விடுற வேலை லூட்டினைசிங் ஹார்மோன். அதை தூண்டி விட்டுனா அது ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். அப்புறம் அந்த 2ஆம் நிலை பால் பண்புகள், மீசை வளர்றது, அடி வளர்றது, இதெல்லாமே என்ன செய்யும், நடக்கும். ஆக அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது முதல்ல ஹைப்போதலமஸ் தான் இதுக்கு ஆரம்பம். அந்த ஹைப்போதலமஸை யார் தூண்டி விடுறது? அது உணர்வு சார்ந்த பகுதி அப்படின்னு சொன்னோம். அப்போ அது உணர்வை தூண்டி விடணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு காம உணர்வை தூண்டி விடணும். காம உணர்வை தூண்டி விடுறதுக்கு தான் அந்த காலங்களில் இப்போ கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த சிற்பங்கள் அதெல்லாம் அப்படி இருக்கும். பார்க்க நமக்கு என்னடா இப்படி அசிங்கமாக இருக்குன்னு தோணுது. ஆனால் அதற்குரிய நோக்கம் அந்த காம உணர்ச்சியை லேசாக தூண்டி விட்டால் அந்த என்னது சுரக்க ஆரம்பிச்சிடும், கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர். அதுக்காக தான். அப்போ தான் அந்த பெண் ஆண் முதிர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும், இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு வர முடியும். இப்போ நீங்கள் கோயிலுக்கெலாம் போக வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய காம உணர்வுகளை தூண்டி விடுறதுக்கு எக்கச்சக்கம் சினிமாவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நிகழ்ச்சி வந்துச்சு. அப்போ சீக்கிரமாகவே ஹைப்போதலமஸ் தூண்டப்பட்டு என்ன நடந்துருது, அந்த கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஃபேக்டர் வந்துடுது. அப்போ சீக்கிரமாகவே இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடையுது, இனச்செல் உருவாக்கம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ சீக்கிரமாகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி பூப்பெய்தல். ஆண்களுக்கும் பூப்பெய்தல் உண்டு, வெளியில் சொல்கிறதில்ல. பெண்களுக்கு பூப்பெய்தல் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிகழ்ச்சியாக நினைஞ்சிருக்கிறோம், வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஆக இதை நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். இப்போ உணர்வு சார்ந்த விஷயம் ஹைப்போதலமஸ் தான் உங்களுக்கு அந்த கொனடோட்ரோபின் வெளியீடு ஹார்மோன் தமிழில் சொன்னால் அந்த ஹார்மோனை சுரக்குது. அது FSH மற்றும் LH. ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா நுண்பை செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன். LHனா லூட்டினைசிங் ஹார்மோன், நுண்பை செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன். விந்து நுண்குழல்களில் விந்தகத்தை உற்பத்தியை தூண்டி விடுது. லூட்டினைசிங் ஹார்மோன் இடையீட்டு செல்களில் தூண்டி விட்டு அது ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. பெண்கள் அதே மாதிரி தான், அங்கே அண்டகத்தை தூண்டி விடுது FSH. LH அங்கே உள்ள செல்களை தூண்டி விட்டு என்ன ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன், அல்ல ஈஸ்ட்ரோஜன் பெண் தன்மைக்கான ஹார்மோன். இதை நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இதான் அந்த ஹார்மோன் கண்ட்ரோல், ஹார்மோன் கட்டுப்பாடு இவ்வாறு தான் என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? எல்லாமே எந்த பாடத்தை எடுத்தாலும் ஒரு சில குறிப்புகள், இது இப்படி தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிக்கணும். அதை பாராமல் படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் புரிந்து வைத்துக்கொள்ளுதல் மிகவும் அவசியம். விந்து செல் அப்படின்னா அதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், விந்து செல்லில் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. தலை, கழுத்து, அந்த நடுப்பகுதி, வால் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தலையில் என்ன இருக்குது அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். தலையில் உட்கரு இருக்குது, உட்கருக்கு மேலே அக்ரோசோம் இருக்குது. அந்த அக்ரோசோமுடைய வேலை என்ன? அக்ரோசோம் ஹயலூரோனிடேஸ் அப்படிங்கிற நொதியை சுரக்குது. ஹயலூரோனிடேஸ். அந்த ஹயலூரோனிடேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா விந்து செல் அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு, அதுக்கு அண்ட செல்லு மேலே கரணோரேடியேட்டா அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான உரைகள்லாம் இருக்குது. அந்த உரைகளை துளைத்து உள்ளே அந்த விந்தணு இந்த செல்லுடைய தலைப்பகுதி செல்வதற்கு வாலில் உள்ள வேலை இல்லை, அதில் வெளியில் விழுந்துடும். அதை செல்வதற்கு அந்த ஹயலூரோனிடேஸ்
சொல்லி பழகணும். ஹயலூரோனிடேஸ், சரியா? அந்த என்சைம் வந்து அதில் நொதி என்ன செய்கிறது, பயன்படுகிறது. ஒரு விந்து செல் உள்ள நுழைந்த உடனே அந்த விட்டலின் சவ்வு அப்படிங்கிறது அந்த செல் இருக்குது. அது வந்து ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன், கருவுதல் சவ்வாக மாறிடும். அப்புறம் அடுத்த இன்னொரு விந்து செல் உள்ள நுழையாது. நுழைஞ்சானாக ஒவ்வொரு விந்து செல்லையும் 23 குரோமோசோம் இருக்குது. அப்போ குரோமோசோம் எண்ணிக்கை பிறகு 2 விந்து செல் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா எக்கச்சக்கமாக போயிடும். அப்போ அது வந்து மனுஷனாக இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் இருக்குது. அது கருவுறுதல் ஸ்டேஜில் அப்படி நம்ம நினைஞ்சிக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ விந்து செல்லில் நமக்கு தலை, கழுத்து, நடுப்பகுதி, வாலுங்கிறது இருக்குது. தலையில் உட்கரு இருக்குது, அக்ரோசோம் இருக்குது. கழுத்து இருக்குது, கழுத்தில் சென்ட்ரியோல், அதில் ஒரு அண்மை சென்ட்ரியோல், ஒரு சேமை சென்ட்ரியோல் சொல்லுவோம். சேமை சென்ட்ரியோல் முதல்ல, அண்மை சென்ட்ரியோல் முதல்ல இருக்குது, அப்புறம் சேமை சென்ட்ரியோல் இருக்குது. சேமை சென்ட்ரியோலோட முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து செல்லுடைய அந்த வால் இயக்கத்திற்கு என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. அப்படி ஞாபகம் வேண்டியதான். நடுப்பகுதியில் என்ன இருக்குது, இந்த மாதிரியே மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஏன் வேணும், அதான் ஆற்றல் நிலையம். அப்படின்னா தான் செல் வந்து என்ன செய்ய முடியும், நகர்ந்து நீச்சல் அடித்து செல்ல முடியும். அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன அமைப்பில் இருக்குது, திருகு அமைப்பில் இருக்குது. அதுக்கு என்ன பேர், நெபன்கன். இப்படி படிங்க, எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம வால் இருக்குது, வாலுக்கு மத்தியில் ஒரு அச்சு இலை வேணும். அது பேர் ஆக்சோனீம். அந்த அச்சு இலை மத்தியில் வால் அசைக்கிறது வசதியாக. அதோடைய கண்ட்ரோல் சேய்மை சென்ட்ரியோல். இப்படி பாடம் நடத்தினா நல்லா தான் இருக்கேன். என்ன புரியுதுன்னு எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபீட்பேக் சொன்னால் தான் எதை மாதிரி நடத்தணும் சார், நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துவோமா, இல்லை புத்தகத்தை வச்சு பார்த்து அதே மாதிரி நடத்திட்டு போவோமா, எது உங்களுக்கு கரெக்டாக புரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். பார்ப்போம், சரிங்களா? கவலைப்படாதங்க, எல்லாம் விலங்கியெல்லாம் ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது வாட்டுக்கு நம்ம மற்ற பாடங்களை படிச்சுக்கிட்டு டயர்டாகிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ நம்ம எதை எடுத்து படிச்சிடணும், விலங்கியல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஜாலியாக இருக்கும், ஜாலியாக படிக்கணும். படிச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக நெஞ்சிக்கலாம், படிச்சிக்கலாம். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் உச்சரிக்கிறது தான் நல்லா திரும்ப உச்சரித்து பழகிக்கணும். அதை தப்பு இல்லாமல் எழுதி பழகிக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதி மொத்தமாக மாறிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சிம்மம் போதும். ஆல் தி பெஸ்ட், சரிங்களா? பார்க்கலாம். இந்த பூப்பெய்தும் வயதில் ஹைப்போதலமஸ் கர்னோடோட்ரோபின் வெளியீடு ஹார்மோன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்னோடோட்ரோபின் வெளியீடு ஹார்மோன் ஹைப்போதலமஸ் தூண்டப்படுறதுனால வெளியிடப்படுகிறது. அது வந்து பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டி, பிட்யூட்டரி சுரப்பில் என்ன ஹார்மோன், நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் FSH மற்றும் LH 2 ஹார்மோனை என்ன செய்கிறது, பிட்யூட்டரி சுரப்பியை சுரக்க செய்கிறது. இந்த FSH ஹார்மோன் எதற்கு, விந்து செல் உற்பத்திக்கு பயன்படுகிறது. விந்தக வளர்ச்சியை தூண்டுவதுடன் செர்டோல் செல்களிலிருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரத உற்பத்தியையும் அதிகரிக்க செய்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நிகழ்ச்சி நடைபெற உதவுகிறது. மொத்தத்தில் விந்து செல் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன் FSH. LH லூட்டினைசிங் ஹார்மோன், அது எதன் மேலே தூண்டப்படுகிறது, இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள். இந்த லீடிக் செல்களை தூண்டி என்ன ஹார்மோன் வருது, டெஸ்டோஸ்டிரான். அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஆண் தன்மைக்கான இரண்டாம் நிலை பால் பண்புகள். ஆண்களுக்குரிய அந்த மீச வளர்றது, தாடி வளர்றது, குரல் வளை கட்டணப்பட்டு சவுண்டு மாறுறது, இதெல்லாமே அதனுடைய விளைவாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இப்போ இதான் வந்து விந்து செல் உற்பத்தி பற்றி படித்தாச்சு. அண்ட செல் உற்பத்தி எவ்வாறு வேறுபடுகிறதையும் படித்தாச்சு. திரும்ப அண்ட செல் அமைப்பு பிறகு பார்ப்போம். முதல்ல மனித விந்து செல் அமைப்பு. தசைகளை கொண்ட நகரும் தன்மையுடைய நுண்ணிய செல்களாக மனித விந்தணுக்கள் உள்ளன. இந்த விந்து செல்லின் அமைப்பு பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்போது நல்லா பாருங்கள். தலை, கழுத்து மற்றும் வால். தலையில் என்ன இருக்குது, அக்ரோசோம் மற்றும் உட்கரு. இப்படி அந்தந்த இடத்துல அண்டல் முடிச்சுக்கணும். அக்ரோசோம், உட்கரு இருக்குது. அக்ரோசோமுடைய வேலை என்ன, உட்கருடைய அப்படி படிக்கணும். அக்ரோசோம் இந்த செல்லின் தலைப்பகுதிக்கு உட்கருவுக்கு மேல் ஒரு தொப்பி போன்று அமைந்துள்ளது தான் அக்ரோசோம். இது எங்கேருந்து உருவாகுது, ஸ்பெர்மாட்டிடுகளின் கோல்கை உறுப்புகளிலிருந்து உருவாகிறது. இது என்ன சுரக்குது, ஹயலூரோனிடேஸ் சொன்னேன் உங்களுக்கு. அது தமிழ்னு பேர் என்ன சொல்கிறாங்க, விந்து லைசின் அப்படிங்கிற பேர். அதில் என்னது இருக்குது, புரத செரிப்பு நொதியான ஹயலூரோனிடேஸ். இதுதான் வந்து அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு பயன்படுகிறதுன்னு நம்ம முந்தைய படிச்சிட்டோம். இதோட உட்கருவில் இருக்குது. உட்கரு முட்டை வடிவம் கொண்டது, ரைட்டு. குட்டையான கழுத்து பகுதி இருக்குது. கழுத்து பகுதி கீழே பக்கத்தில் முதல்ல என்னதற்கு அண்மை சென்ட்ரியோல் போட்டிருக்கு பாருங்கள். சற்று தொலைவில் சேய்மை சென்ட்ரியோல். நல்ல படத்தை பார்த்துக்கிடுங்க. அக்ரோசோம், உட்கரு, கழுத்து,
அதில் தான் நமக்கு அதை கொடுக்கலைங்க. அண்மை சென்ட்ரியோல், கொஞ்சம் தள்ளி செய்மை சென்ட்ரியோல், அது ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல்னு இங்கிலீஷில் என்ன செய்யும் வரும். மைட்டோகாண்ட்ரியா திருகு அமைப்பில், அதுக்கு அமைப்புக்கு பேர் நெபன்கன். அப்புறம் வாலில் வந்து வால் அச்சு மத்தியில் ஆக்சோனியம்னு சொல்லுவோம். அந்த வால் இயக்கத்தினால விந்து என்ன செய்கிறது, விந்து செல் நீந்தி என்ன செய்கிறது, செல்கிறது. விந்து செல்லின் அச்சுகளையை உருவாக்க சேமை சென்ட்ரியோல், விந்து செல்லின் அச்சுகளையை உருவாக்க சேமை சென்ட்ரியோல் பயன்படுகிறது. விந்து செல்லின் நடுப்பகுதியில் அச்சுகளையை சுற்றி திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியங்கள் அமைந்துள்ளன. அது மைட்டோகாண்ட்ரியல் திருகு, அதுக்கு பேர் என்னது, நெபன்கன். இதான் விந்து நகர்வுக்கு தேவையான ஆற்றலை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. மத்தியில் உள்ள அச்சு இது மெல்லிய இலையாக நீண்டு கூர்மையாக முடிவடைந்துள்ளது. இந்த வால் அப்படி கூர்மையாக முடிவடைந்துள்ளது. மத்தியில் உள்ள அச்சுகளை ஆக்சோனியம் எனப்படும் மைய அச்சுகளையும் அதை சூழ்ந்த புரோட்டோபிளாச உரையும் தான் அந்த வால் பகுதியில் அப்படியே இருக்குது. அந்த வாலை வச்சு நீந்தி என்ன செய்யுது, முன்னோக்கி நகர செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கலவியின் போது எவ்வளவு மில்லியன் விந்து செல்கள் வெளியேற்றப்படுகின்றன, 200 முதல் 300 மில்லியன். மில்லியனுங்கிறது 10 லட்சம். இப்போ நீங்கள் பார்த்துக்கணும், 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். அப்போ 200 முதல் 300 மில்லியன் விந்து செல்கள், அவ்வளோ சின்ன செல்கள், கணக்கு தெரியும். அவ்வளோதான் நிறைய விந்து செல்கள் உற்பத்தி ஆகிறது. இது வந்து 60% விந்து செல்கள் இயல்பான வடிவத்துடனும் குறைந்தபட்சம் 40% விந்து செல்களாவது வீரியமான நகர்வுத்தன்மை, அதாவது மொட்டிலிட்டி அப்படிம்பாங்க. விந்து நல்லா நீச்சல் அடித்து என்ன செய்ய முடியணும், போக முடிந்தால் தான் கருவுறுதலை செய்ய முடியும். அது கருவுறுதல் நடக்கும் போது திரும்ப ஒரு நம்ம நினைச்சுக்கிடுவோம், பார்த்துக்கணும். ரைட்டு. இப்போ நீங்கள் அண்ட செல் உருவாக்கம், அண்ட செல் உருவாக்கம் ஏற்கனவே அவுட்லைனாக பார்த்துட்டோம். இப்போ அதுலேயும் அதே தான், அண்டகத்தில் அண்ட செல் உருவாக்கம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அங்கேயும் இந்த இனச்செல் எபித்தீலியம், அங்கேயும் பிரைமாடியல் ஜெம் செல்ஸ்னு பற்றி பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே இனச்செல் எபித்தீலியம் செல்கள் இருக்குது. அது ஊகோனியா, அங்கே ஸ்பெர்மட்டோகோனியா, இங்கே என்னது ஊகோனியா, விந்து தாய் செல்கள். இங்கே அண்ட தாய் செல்கள் ஊகோனியா எனப்படும் அண்ட தாய் செல்களை உற்பத்தி செய்கின்றன. இதெல்லாம் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம். பிறந்த பிறகு குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்டத்தாய் செல்கள் தோன்றுவதோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை. பிறக்கும் போதே, அப்போ கரு வளர்ச்சியிலேயே இந்த அண்டத்தாய் செல்கள் அந்த குழந்தைகள் உள்ள அண்டகத்தில் என்ன செஞ்சிருது, உற்பத்தி ஆகிடுது. அண்டத்தாய் செல்கள் அதுக்கு பிறகு புதுசாக உருவாகிறது இல்லை. இந்த அண்டத்தாய் செல்கள் கூண்டல் பகுப்பு 1 முதல் பிரிவு நிலையை அடைந்து முதல் நிலை அண்ட செல்களை தோற்றுவிக்கின்றன. இச்செல்கள் இந்த நிலையிலேயே தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. அப்புறம் அது வந்து பின்பு இந்த செல்கள் கிரானுலோசா செல்களால் சூழப்பட்டு முதல் நிலை நுண்பை செல்கள், கிரானுலோசா செல்கள் எங்கே இருக்குது, அண்டகத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அண்டகத்தில் இந்த முதல் நிலை அண்ட செல்களை சுற்றி மற்ற நிறைய ஃபாலிக்கிள் செல்ஸ் தான் நுண்பை செல்கள் நிறையா இருக்குது, உருவாகிருக்கு. அதுதான் முதல் நிலை நுண்பை செல்கள் சொல்கிறோம். இது பிறப்புக்கும் பூப்பெய்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்து பூப்பெய்துற வருஷம் அந்த இது வர்ற வரைக்கும் நிறைய நுண்பை செல்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும், குறையும், வர வர குறைஞ்சிரும். முதல்ல கருவில் வந்து அந்த தாய் செல்கள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பாருங்கள், முதல்நிலை நுண்பல் இவ்வளோதான் இருக்கா, எண்ணிக்கையிலான நுண்பை செல்கள் சிதைந்து மறைகின்றன, பார்த்தீங்களா. எனவே பூப்பெய்தலின் போது 60,000 முதல் 80,000 நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சி உள்ளன. குறைஞ்சிரும், எண்ணிக்கையில் குறைஞ்சிருது. அது பூப்பெய்கிற வயது வர்றதுக்குள்ளேயே அங்கே நிறையா நுண்பை செல்கள், அந்த மத்தியில் உள்ள அந்த செல்கள், அந்த தாய் செல்கள் குறைஞ்சிருது எண்ணிக்கையில். அப்புறம் நேரம் எங்கே வாருங்க, முதல்நிலை நுண்பை செல்களை சுற்றி பல அடுக்கு கிரானுலோசா செல்களும் புதிதாக தோண்டிய தீக்கா என்னும் அடுக்கும் காணப்படுகின்றன. கிரானுலோசா அதுக்கு மேலே தீக்காங்கிற ஒரு அடுக்கு, தீக்கா அடுத்த உரை உருவான பிறகு அதுக்கு இந்த பேர் 2ஆம் நிலை நுண்பை செல்கள். அதுக்குள்ளே ஆண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு திரவம் நிரம்பின பிறகு என்ன நுண்பை செல்கள், 3ஆம் நிலை நுண்பை செல்கள். தீக்கா, வெளிப்புற தீக்கா, உட்புற தீக்கா என்ற 2 அடுக்களாக தம்மை அமைத்துக் கொள்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ள அண்ட செல்லுக்கு பாதுகாப்பாக இந்த உரைகள்லாம் என்ன செஞ்சிருது, கிரானுலோசா, அதுக்கடுத்து தீக்கா, இந்த அடுக்குகள்லாம் நெஞ்சிடுறது உருவாகிடுறது. இப்போ வந்து 2ஆம் நிலை அண்ட செல்கள் எப்போ உருவாகுது, முதல்நிலை அண்ட செல்கள் வந்து திரும்ப தான் 2ஆம் நிலை அண்ட செல்களாக என்ன செய்கிறது, அதற்குள் மாற்றம் அடைகிறது. இதெல்லாம் பூப்பெய்தலுக்கு பிறகு தான். அப்போ முதல்ல உள்ளது விந்து அந்த அண்ட தாய் செல் தான், அது எதுக்குள்ளே இருக்கும், சின்ன குழந்தையிலே என்ன செய்யும் இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிற ஸ்டேஜை இப்போ பார்த்தோம். இப்போது முதல்நிலை அண்ட செல்கள் 2ஆம் நிலை அண்ட செல்கள் ஆகும்போது தான்
அது வந்து குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக என்ன செய்யுது குறையுது. அங்கேயும் அதே மாதிரி தான் விந்து செல்லையும் முதல் நிலை விந்து செல் ரெண்டாவது நிலை விந்து செல்லாக மாறும்போது குரோமோசோம் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. ஆனால் அங்கே சமமாக பிரிஞ்சிச்சு, இங்கே சமமாக என்ன செய்யலை பிரியலை. அந்த படத்துலேயே பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ பகுப்பானது சமமற்றதாக உள்ளதால் ஒரு பெரிய ஒற்றைமைய ரெண்டாம் நிலை அண்ட செல்லும் ஒரு சிறிய முதல் துருவ உறுப்பும் உருவாகின்றன. முதல் துருவ உறுப்பு சிதைவடைகிறது. துருவ பிரயோஜனம் இல்லை, அது சிதைவடைஞ்சிருது. இது வந்து எப்போ நடக்குது? அண்ட செல் விடுபடும்போது அந்த செல் விடுபடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்ருக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கருவுறுதலின் போது தான் அடுத்து ரெண்டாம் நிலை அண்ட செல்லானது குண்டல் போக்கு 2க்கு உட்படுகிறது. அது வரை மற்றபடி அதோடய நெஞ்சு போயிடுது. கருவுறலைன்னா அழிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். ரெண்டாம் நிலை அண்ட செல்லானது குண்டல் போக்கு 2க்கு உட்பட்டு ஒரு பெரிய அண்ட செல்லையும் ஒரு சிறிய ரெண்டாம் துருவ உறுப்பையும் உருவாக்குகிறது. எப்போது? கருவுறுதலின் போது. கரெக்டாக? முதல் துருவ உறுப்பை போன்றே ரெண்டாம் துருவ உறுப்பும் சிதைவடைகிறது. மூன்றாம் நிலை நுண்பை செல் முதிர்ந்து கிராஃபியன் பாலிக்களாக அல்லது முதிர்ந்த நுண்பை செல்லாக உருப்படுகிறது. கருவுறுதல் நிகழாவிட்டால் குண்டல் போக்கு 2 நடைபெறவே செய்யாது. குண்டல் போக்கு 1ஓட முடிஞ்சு. சரிங்களா? எனவே பெண்களின் இனச்செல் உருவாக்க நிகழ்வில் ஒவ்வொரு முதல்நிலை அண்ட செல்லும் முதிர்ந்த ஒற்றமைய குரோமோசோம்களை கொண்ட ஒரே ஒரு அண்டத்தை மட்டுமே உருவாக்குகிறது. அங்கே 4 உருவாக்கிறது விந்து செல்லாக்கத்தில், இங்கே 1 தான் உருவாக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நெஞ்சாச்சு படிச்சிட்டோம். இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு சொல்லிட்டோம். இப்போ இந்த வேறுபாடையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. அண்ட செல் உருவாக்கவுக்கும் விந்து செல் உருவாக்கத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதுங்கிறத திரும்ப ஒருக்கா நல்லா பார்த்துக்கிடுங்க. மனித செல்களில் மிகச்சிறியவை விந்து செல், மிகப்பெரியவை அண்ட செல். அவ்வளோதான். ரைட்டுங்களா? உலகத்திலே இருக்கிற பெரிய செல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீக்கோழியினுடைய முட்டைன்னு சொல்லுவோம். நான் தான் இருக்கிறதுல பெரிய முட்டை. இந்த பெரிய முட்டை அப்போ அது ஒரே செல் தான் பெரிய செல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது முட்டை தான் பெரிய செல். அப்போ அது எந்த முட்டை பெரிய முட்டை? தீக்கோழியினுடைய முட்டை பெரிய முட்டை. அப்போ அதான் வந்து மிகப்பெரிய செல் அப்படின்னு இருக்கோம். ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து அண்ட செல்லின் அமைப்பு. அண்ட செல்லில் என்ன? அப்போ அண்ட செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனால் அண்ட செல்லுக்குள்ள உள்ள சைட்டோபிளாசத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? ஊப்ளாசம். இப்படி படிக்க வேண்டியதான். ஊப்ளாசம். அது மத்தியில் ஒரு பை இருக்குது, அதுக்கு பேர் வந்து வளர்ச்சி பை. அந்த வளர்ச்சி பைக்குள்ளே தான் உட்கரு என்ன செய்யுது இருக்குது. அதை சுற்றி உள்ள உரை என்ன உரையெல்லாம்? விட்டலின் சவ்வு, சோனா பெல்சிடா, கரணோ ரேடியேட்டா. அதான் முந்தைய ஒரு சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், இந்த விட்டலின் சவ்வு தான் பின்னால் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் கருவுதல் சவ்வாக மாறும்னு சொல்லி. ரைட்டு. அவ்வளோதான் கணக்கு. அந்த அண்ட செல் என்ன படம் இருக்குது, அதை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அவ்வளோதான். கரணோ ரேடியேட்டா வெளியில் உள்ள சவ்வுக்கு பேர். அதுக்கு உள்ள சோனா பெலுசிடா, அதுக்குள்ள விட்டலின் சவ்வு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். விட்டலின் சவ்வு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் சோனா பெலுசிடா. அதுக்கு வெளியில் உள்ள கலரில் இருக்கிறது கரணோ ரேடியேட்டா. உள்ள மஞ்சள் கலர் மாதிரி லைட் கலரில் தெரிகிறது விட்டலின் சவ்வு. இந்த இது வந்து என்னது? அந்த இனச்சல் பைக்குள்ளே கருப்பு கலரில் உட்கரு. சைட்டோபிளாசத்துக்கு அண்ட சைட்டோபிளாசத்துக்கு ஊப்ளாசம் என்று பெயர். அவ்வளோதான், சிம்பிள். என்ன? பிறக்கும்போது லட்சக்கணக்கான அண்ட செல்களை அண்டகத்தில் கொண்டு பிறக்கும் பெண்ணின், ஏற்கனவே முதல்ல படித்தோம், நிறைய செல். அது பிறக்கிற போதே விந்து தாய் செல்கள் எவ்வளோ இருக்குதோ அதான் முடிவு. புதுசாக ஒன்றும் உருவாகிறது இல்லைன்னு சொல்லி படித்தோமா இல்லையா? அவ்வளவு இருக்குது. அண்டத்தில் கொண்டும் பிறக்கும் பெண்ணின் உடலிலிருந்து மாதவிடாய் நிறைவு வரை வெறும் 300 முதல் 400 அண்ட செல்கள் மட்டுமே விடுவிக்கப்படும். கடைசியில் அது அண்ட செல்லாக ஒழுங்காக விடுவிக்கப்படுறது கிட்டத்தட்ட 300 முதல் 400 அண்ட செல்கள். ஒவ்வொரு 28 நாள் இந்த மாதவிடாய் சுழற்சி படிக்கும்போது அதை படிச்சிருவோம். ஒவ்வொரு அண்ட செல்லாக என்ன செய்யப்படுகிறது? விடுவிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆண்கள் தங்கள் வாழ்நாளில் 500 பில்லியனுக்கு அதிகமான விந்தணுக்களை உற்பத்தி செய்யும். வாழ்நாள் முழுசும் சாகிற வரைக்கும் விந்தணுக்களின் உற்பத்தியினுடைய வேகம் வேணால் குறையலாமே தவிர கடைசி வரைக்கும் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விந்து செல் உருவாக்கம் எவ்வளோ நடைபெறுது, அண்ட செல் உருவாக்கம் எவ்வளோ நடைபெறுது, விந்து செல்லின் அமைப்பு, அண்ட செல்லின் அமைப்பு என்று போன்ற விஷயங்களை நினைட்டோம் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்து வந்து நம்ம அடுத்த பகுதியில் கூட இந்த மாதவிடாய் சுழற்சியை பற்றி என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பை, வாழ்த்துக்கள்.